ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய மகனை என்னுடைய மகன் எவ்வளவு அழகானவர், எத்தனை பேர் அவர் அவ்வளவு வடிவான மனிதராக இல்லை. அவருக்கு நிறைய இடத்திலே திருமணம் பேசி பார்க்கின்றார். யாருமே பொண்ணு கொடுக்க முன்வரவில்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், பிள்ளைவி உங்களுக்கு கல்யாணம் முடிக்க ஆசை இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு திருமணம் முடிப்பதற்கு ஆசையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு யாருமே பொன் தர மாட்டேங்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், இதோ ஒரு அன்சாரிகளை சேர்ந்த ஒரு மனிதர் இருக்கின்றார், அவருடைய வீட்டை ஒரு மந்தை இருக்கின்றார், நான் போய் கேட்டதாக சொல்லுவாங்க, அந்த பெண்ணை முடித்து வருவார்கள். சந்தோஷத்தோடு போகிறார், வேண்டி அந்த வீட்டு வசதிக்கிறார், அந்த அன்சாரி சகோதரர் வருகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய மகனை திருமணம் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் ஓங்கி வந்து அடிக்க பார்க்கின்றார், என்னுடைய மகன் எவ்வளவு அழகானவர், எத்தனை பேர் அவரை கேட்டிருக்கிறார்கள், நீ அந்த பெண்மணியை அடைய ஆசைப்படுகிறாய் என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள். அவர்கள் திரும்பி துக்கத்தோடு போகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய மகன் சொல்லுகின்றார், என்னுடைய வாப்பாவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து தருவதற்காக வேண்டிய ஒருவரை எனக்கு சாட்டினார் என்று சொன்னால் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அவரை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இவர் மதியானவர்களுக்கு கிளம்பி போகின்றார். பின்னாடி அந்த அன்சாரி தோழர் போகின்றார். போய் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ் நான் என்னுடைய மகனுக்கு ஜுலைபியை திருமணம் முடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே கலெக்ஷன் போடுகிறார்கள். கொஞ்சம் காசை எடுக்கிறார்கள். எடுத்து சொல்கிறார்கள், விளைவி இதை எடுத்துக்கொண்டு போங்கள், போய் உங்களுக்கு தேவையான உடைகளையும் உங்களுடைய மனைவிக்கு தேவையான உடைகளையும் எடுத்துக்கொண்டு கல்யாணத்தை முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். சந்தோஷத்தோடு போகிறார். இவ்வளவு காலம் இருந்த நமக்கு ஒரு வடிவான பெண்மணி மனைவியாக கிடைக்கின்றார் என்ற சந்தோஷத்தோடு போகிறார். அங்கே போனால் அங்கே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது, முஸ்லிம்களுக்கு ஒரு யுத்தத்திலே தோல்வி, ஆண்கள் வேண்டும் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கின்றது. யோசித்து பார்க்கிறார், இஸ்லாமா தன்னுடைய திருமண வாழ்க்கையா, இவ்வளவு நாள் நான் ஆசைப்பட்டிருந்த திருமண வாழ்க்கையா, அல்லது இப்போது இஸ்லாத்துக்கு ஆள் தேவை என்று சொன்னார்களே அது தேவையா நினைத்தார். உடனடியாக தன்னுடைய சிந்தையை மாற்றிவிட்டு யுத்தத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கினார். வாங்கிக் கொண்டு தன்னுடைய அந்த அன்பு மனைவியுடைய வீட்டுக்கு சொல்கின்றார். வாசலிலே இருந்து தட்டுகின்றார், பெண்ணே நான் உன்னை திருமணம் முடிப்பதற்காக வேண்டித்தான் தயாரிப்பதற்காக நான் போனேன், ஆனாலும் இஸ்லாத்துக்கு தோல்வி என்று தெரிந்ததற்கு பின்னால் எனக்கு உயிரோடு வாழ பிடிக்கவில்லை, அதனால் அந்த போராட்டத்துக்காக வேண்டி நான் கொடுத்தேன், இன்ஷா அல்லாஹ் நான் திரும்பி வந்தேன் என்று சொன்னார். உன்னை என்னுடைய மனைவியாக நான் ஆடிக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். போராடினார்கள். எல்லாரும் அந்த போராட்டம் முடிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த தன்னுடைய சஹாபாக்களை பார்க்கிறார்கள். கேட்கிறார்கள், மாலி லா அரா ஜுலைபி காணவில்லை என்று கேட்கிறார்கள். ஓடி போய் பார்த்தால் 7 பேரை விட்டு சுருண்டவர்களாக மறைந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், புது வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆனால் தூக்கி வீசி போய் கொடுக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு கரங்களை விடுகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கை ஒருவருக்கு வாழ்க்கையிலே கட்டிலாக ஆகியிருக்கும் என்று சொன்னார். இந்த ஜுலைபிக்கு தான் அந்த வாக்கியம் இருந்தது. நபியுடைய 2 கைகளையும் கட்டிலாக ஆகி இந்த ஜுலைபியை தூக்கி கொண்டு வருகிறார்கள். யா அல்லாஹ் அனமின்ஹு வ ஹுமினி, யா அல்லாஹ் அனமின்ஹு வ ஹுமினி, யா அல்லாஹ் அவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவர். கொண்டு போய் அவரை கொண்டு போய் அடக்கி விட்டு கண்ணியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாமிய சகோதரர்களை யோசித்து பார்க்க முடிகிறதா? இந்த காலத்தை யாருக்கு அடைய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அங்கலா ஒரு நபித்தோழர் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த அந்த காலையிலே அவருக்கு செய்தி ஏற்படுகின்றது, இஸ்லாத்துக்கு தோல்வி என்று சொல்லி கடமையான குடிப்பை நிறைவேற்ற போகிறார்கள். தூக்கி வீசிவிட்டு போகிறார்கள். போராட்ட களத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடுகிறார்கள். மனைவி இழுத்து பிடிக்கிறார். இஸ்லாம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். போய் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதுகளை குளிப்பாட்ட